இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. கிபி 1879 ஆண்டு ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை இரவு 8 மணி அளவில் அயர்லாந்தின் கவுண்டி மேயாவில் உள்ள நாக் என்ற இடத்தில் உள்ள தேவாலயத்தின் தெற்கு வாசலில் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிமரியால், அவரது வலப்புறம் புனித சூசையப்பர், இடப்புறமாக புனித யோவான் ஆகியோர் காட்சி தந்தனர். புனித யோவானின் இடப்புறத்தில் சிலுவை மற்றும் ஆட்டுக்குட்டியின் உருவத்துடன் கூடிய பலிபீடமும் இருந்தது. அதை சுற்றி தேவதூதர்கள் சுற்றித் திரிந்தனர். இந்த அற்புத காட்சியை 5 வயது முதல் 75 வயது வரையிலான 15 பேர் கண்டனர். தரையிலிருந்து சில அடி தூரத்தில் நின்ற கன்னிமரியாள் வெள்ளை அங்கியும் தலையில் தங்க கிரீடமும் அணிந்து மிகுந்த அழகாக காணப்பட்டார். அவர் விண்ணகத்தை நோக்கி பார்த்து கைகளை கூப்பி ஜெபிப்பது போல் காட்சி தந்தார். புனித சூசையப்பர் தலை குனிந்து அன்னையை நோக்கி வணங்குவது போல் காட்சி தந்தார். புனித யோவான் நற்செய்தியை கையில் ஏந்தி பிரசங்கிப்பது போல் காட்சி தந்தார். 15 நபர்கள் ஜெபமாலை செய்து கொண்டிருந்த போது இந்த அற்புத காட்சியை 2 மணி நேரம் கண்டனர். சுற்றி மேகங்கள் கூடி மழை பெய்த போதிலும் காட்சி நடந்த இடம் மழையால் பாதிக்கப்படவில்லை. ஆனால் அன்னை பேசவில்லை. அதன் பின் அங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடி ஜெபமாலை ஜெபித்து அன்னையின் அருளை பெற்றுச் செல்கிறார்கள். இந்த அற்புத காட்சி கிறிஸ்துவின் மரணம் மற்றும் திருப்பலியின் முக்கியத்துவத்தையும், இறை விசுவாசத்தின் அடையாளமாக புனித சூசையப்பர் தலை குனிந்து அன்னையை வணங்குவது நமக்கு அன்னையின் மீது இன்னும் பக்தியை தூண்டுவதாகவும், புனித யோவான் நற்செய்தியை எடுத்து கூற நம்மை அழைப்பதாகவும் உணர்த்தப்படுகிறது. ஆகவே நாமும் தினமும் ஜெபமாலை ஜெபித்து நற்செய்தியை தியானித்து தெய்வீக திருப்பலியில் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். மரியே வாழ்க.